வயிற்றுக்குள்ளே சில நிணநீர் கோளங்கள் இருக்கிறது அப்படின்னாரு. அதுக்கு பேர் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மெசன்ட்ரிக் லிம்ஃப் நோட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்குது, ஒரு லிம்ஃப் நோட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அச்சமாக இருந்தது. என்ன ஒருவேளை காச நோயினுடைய தொடர்பாக இருக்குமா? பொதுவாக நிணநீர் கோளங்களில் வீக்கம் வந்தாலே முதலில் ஐயப்படுவது ஒரு காச நோயினுடைய ஒரு பகுதியாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி அவருக்கான வேறு எந்த குறிகுணங்களும் இல்லை. வேறு வயிற்றுப்போக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி நுரையீரல் காசம் வந்தால் வரக்கூடிய இருமலோ சளியோ எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு வலி இருக்கே அப்படின்னு உடனே ஒரு அச்சத்தோடு அவனை வர வைத்து இன்னும் சில சோதனைகள் செய்து பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அவர் உடனடியாக ஏதாவது பயப்படுற மாதிரி இருக்கா டாக்டர், எதுக்காக நீங்கள் எல்லாம் சோதிக்கிறீங்க அப்படின்னாரு. பயப்படுற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில இது பார்க்குறேன், நான் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அவருக்கு நிறைய சோதனைகளை எழுதி வேறு வேறு விஷயங்கள் எதிலையெல்லாம் இந்த மாதிரி நிணநீர் குழப்ப இது வரலாம், வீக்கம் வரலாம், அந்த இடத்துல எதுவும் கட்டிகள் இருக்கிறதா, வேறு கட்டிகள் எதுவும் இருக்கிறதா, அழற்சிகள் இருக்கிறதா, எல்லாத்தையும் எழுதி பார்க்க சொல்லி இரத்த சோதனையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு 2-3 நாட்களாகவும் அதனுடைய முடிவுகள் வரப்போ, நீ உடனே ஒரு பொறியியலானா அத்தனை முடிவுகளையும் கூகுளில் போட்டு பார்த்து கலவரப்படாத, அந்த முடிவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது அதுதான். அப்படி கலவரப்படாத, நீ நேராக வந்து பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அந்த 3 நாள் தினம் கழித்து நான் ஒரு கூட்டத்திற்காக பேச்சிற்காக ஒரு வெளிநாட்டிற்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. நான் வெளிநாட்டுக்கு சென்று விட்டேன். அந்த எண்ணை என்னுடைய மருத்துவமனை மூலமாக கேட்டு நான் அங்கே இருக்கும்போது ஃபோன் செய்து, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் டாக்டர், அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னார். அந்த வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி என்னை அதிர வைத்து விட்டது. பார்த்தால் அவன் உடல் முழுக்க புற்றுநோயினுடைய பரவல் இருக்கிறது தெரிய வந்தது. கிரேட் 3 அடினோகார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டாஸ்டாட்டிக் அடினோகார்சினோமான்னு பேர். ஆனால் பிரைமரி எங்கே இருக்குதுன்னு தெரியல, முதல் கட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆனால் உடல் முழுக்க புற்றுக்கட்டிகள் பரவி இருக்கிறது என்பது தெரிய வந்தது. உடனே அதிர்ந்து போய்விட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்கும், ஒரு சின்ன உடல்நல குறைவும் அவனுக்கு நான் பார்த்ததில்லை. மிக அழகாகவும் மிக கட்டமைப்பான உடலமைப்போடையும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்வியலினும் வாழக்கூடிய ஒரு பையன். எந்த விதமான ஒரு இது இருக்காது. நான் அடுத்த தினமே இந்தியாவை திரும்பி வந்து விட்டேன். வந்த உடனே அவங்க அண்ணனும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்தாங்க. எதிர்பார்த்தது போலவே அவன் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கம்ப்யூட்டரில் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனமுடிந்து போய், எப்படி டாக்டர் எனக்கு வந்துச்சு, என்ன வந்துச்சு, நான் மது அருந்தியதே கிடையாது, நான் புகைப்பிடித்ததே இல்லை, எனக்கு தெரிந்து மனதில் பெரிதளவிலான ஒரு அழுத்தமான ஒரு சூழலும் இல்லை, எல்லாமே நான் படித்த விஷயங்கள், நல்ல வேலைக்கு வந்தேன், மிகச்சிறந்த ஒரு பணியில் இருக்கேன், என் குடும்பம் என்னை போற்றி பாதுகாக்கிறது, நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எப்படி வந்தது எனக்கு அப்படின்னு பல கேள்விகளை என்னுடைய அடுக்கடுக்காக கேட்கிறான். என்னால் எதற்குமே பதில் சொல்ல முடியவில்லை. உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்ட நாட்கள். அந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8-10 நாட்களுக்கு முன்னாடி அவன் இருந்த வாழ்க்கை வேறு. இன்றைக்கு அதனுடைய அழகுகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம், இந்த மாதிரியான முடிவுகளை பார்த்ததுக்கப்புறம், பல்வேறு உயர் மருத்துவர் நண்பர்களிடமெல்லாம் ஆலோசித்து எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், இது ஒரு இறுதிக்கட்ட நோயில் இருக்கிறார், அதற்கான எந்த சிகிச்சை எடுத்தாலும் எவ்வளோ நாட்கள் என்று உங்களுக்கு தெரியும் என்று என்னிடமே நேரடியாக கூறினார்கள். ரொம்ப பதறி, ரொம்ப மொத்த குடும்பமே பதறி போயிருக்கிறது. அந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பண்ண முடியாதா, ஏதாவது செய்ய முடியாதா, ஏன் இந்த நிலைமை என்று. நண்பர்களே, இந்த மாதிரி நிலைமையை நாம் கேள்விப்படும் போது, இப்பொழுது நான் செல்லும் பொழுது உங்களுக்குள் பல பேருக்கு ஒரு அச்சச்சோன்னு மனதில் ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை வரும், ஒரு கடினம் இருக்கும், ஒரு துயரமான நிலைதான் பலருக்கும் உங்களுக்கு இருக்கும். இதை கேள்விப்படும் பொழுது 1 மணிக்கு மேல் நாமெல்லாம் கலைந்து போனதுக்கப்புறம், நாமெல்லாம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போனதுக்கப்புறம் நம்மில் பலர் இதை மறந்து போயிடுவோம். நம்மளை பல பேர் இதை கடந்து போயிடுவோம். எப்போதோ நினைவுக்கு வரும்போது ஆமாம் அன்றைக்கி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வேலைகளுக்குள் மூழ்கி போயிடுவோம். ஆனால் ஒருவேளை அதில் நம்மில் ஒருவருக்கு, இல்லை நம்முடைய குழந்தைக்கு, நம் சகோதரனுக்கு, நம்முடைய சகோதரிக்கு இது மாதிரி ஒரு நிலை வந்தால் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது, அவ்வளவு எளிதாக அதை மறந்து விடவும் முடியாது. அது கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தம், சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தம், பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மிக மிக பயங்கரமானது. ஆனால் அப்படியான கட்டங்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. நாமெல்லாம் சுதந்திரம் அடையும் போது 1947 நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலங்கிறது வெறும் 37 வயது தான். பெரிய ஆளுமைகளாக சுதந்திரம் சமயத்தில் நமக்கு நம் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மாக்களுடைய பல்வேறு நபர்களினுடைய வயதை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய கவி பாரதியார் 39 வயது வரைக்கும் தான் இருந்தார். நம்ம பெரிய கணித மேதை ஆளுநராக இருந்த ராமானுஜம், அவரும் 35 வயது 37 வயது தான்.
பகத்சிங் 26 வயதோ என்னமோ தான். அப்படியான வயது தான், பெரிய நபர்களுக்கே அவ்வளோதான் இருந்தது. ஆனால் சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளில் 2014, 15, 60, 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கு நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 65 தொட்டு விட்டாச்சு. 37 65 வயது வரைக்கும் நாம் வளர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுதந்திரத்திற்கு பின்னால் அடிப்படையான பல்வேறு சுகாதார வசதிகள் எல்லோருக்கும் கிடைத்தது. மிக குறிப்பாக பெண்ணுக்கான உடல் சுகாதார வசதிகள் மிக அதிகம் கிடைத்தது. மகப்பேறு கால மரணங்கள் மிக பெருவாரியாக குறைக்கப்பட்டது. சிசு மரணங்கள் பெருவாரியாக குறைக்கப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு நம்முடைய வயதை 63, 64க்கு கொண்டு வந்திருக்கு. அப்படியானால் கடந்த 60-70 ஆண்டுகளில் மிக கடினமான போராட்டத்தோடு வளர்ந்து வந்த இந்தியாவுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் 64 எட்ட முடிஞ்சதுன்னா, இன்னொரு 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 80 தொட வேண்டும் அல்லவா? 75, 80, 85ன்னு ஃபின்லாந்திலையும் ஜப்பானியர்களும் சீனர்களும் எட்டுவது போல் நாம் எட்ட வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி எட்டுவோமா என்று கேட்டால் இந்திய சுகாதாரத்துறை மிகுந்த கேள்விக்குறியோட இந்த 12th பிளானிங் கமிஷன்லேயே அவர்கள் அச்சப்பட்டு ஐயப்பட்டு சொல்வது இல்லை, அதை நோக்கி நாம் நகர்வதாக தெரியவில்லை. நாம் முனைப்பெடுக்காவிட்டால், நாம் இன்னும் கொஞ்சம் உதாசீனப்படுத்தாமல் உற்று பார்த்து நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நலச்சவால்களை நிறுத்தாவிட்டால் அப்படியான உயர்வு வருவது கடினம், அசாத்தியம் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததெல்லாம் தொற்று நோய் கூட்டம். ஒரு பிளேக்கில் பெருவாரியான மரணம் நடந்துச்சு. காச நோயை கண்டால் அச்சப்பட்டு மரணமடைந்தவர்கள், அச்சப்பட்டவர்கள் ஏராளம். தொழுநோய்க்காக அச்சப்பட்டவர்கள் ஏராளம். ஒரு சாதாரண விஷஜுரத்திற்காக அச்சப்பட்டவர்கள் ஏராளம். ஒரு கிராமத்தில் விஷஜுரம் வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஊரில் திடீரென ஒரு காலரா வந்துச்சு அப்படின்னா, ஊழி நோய் வந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு மொத்தமாக குடும்பம் காலி பண்ணி போகக்கூடிய காட்சிகள், தரவுகள் நம்முடைய இந்திய வரலாற்றில் ஏராளமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. நம்ம காச நோயை பற்றி அச்சப்பட வேண்டியதே இல்லை. முழுமையாக குணப்படுத்தப்படக்கூடிய நோயாக மாறியாச்சு. தொழுநோயை பற்றி அச்சப்படுத்த வேண்டியதே இல்லை. அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோயாயிடுச்சு. பல தொற்று நோய்களை விட்டு நாம் விலகிட்டோம். பிளேக் அப்படிங்கிற நோயை பற்றி இங்கே இருக்கிறவங்கள நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? மறந்துட்டோம். பிளேக்குன்னா என்னன்னே தெரியாது. பிளேக்குன்னா உடனே கூகுள் எடுத்து தான் போட்டு பார்க்கணும் பிளேக்குன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அந்த பிளேக் எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாது. 1380 1430க்குள்ள 50 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையில் 1/3 மக்கள் தொகையை மொத்தமாக எடுத்து கொண்டு சென்றிருக்கிறது. நம்ப முடியுமா? இப்படி நடந்திருக்குன்னு யோசிக்கவாது முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. உலக மக்கள் தொகையில் 1/3 30% மக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது பிளேக்குங்கிற ஒரு தொற்று நோய். பிளாக் மர்டர் அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் அந்த விஷயத்தை வர்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பிளேக்கை பற்றி நம்ம பயப்படவே வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒட்டுமொத்தமாக தொற்று நோய்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரோம். புதிதாக நமக்கு பல தொற்று நோய்கள் வருகிறது. அறிவியலாளர்களுக்கே அதன் மேல் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் 2 தினங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி மருத்துவமனையில், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பன்னாட்டு கருத்தரங்கு, அது சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சென்றிருந்தேன். அங்கே உள்ள கருத்தரங்கில் ஒருத்தர் சொல்கிறார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் பறவையின் மூலமாக வரக்கூடிய தொற்றுக்களை பற்றி பேசக்கூடியவர்கள். அந்த விஷயத்தில் அவரும் சொல்லும்போது சொல்கிறார், இப்பொழுது புதிதாக வரக்கூடிய பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகின்றனவா அல்லது உருவாக்கப்படுகின்றனவா என்பது ஐயமே. இந்த சார்ஸ் பற்றி சொல்கிறோம், மார்ஸ்ன்னு ஒன்று படித்தோம், சார்ஸ்ன்னு பறவை காய்ச்சல் வந்தது, பன்றி காய்ச்சல் வந்தது, இவையெல்லாம் உருவாக்கப்படுபவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் அறிவியலாளர்களிடையே கூட இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் ரொம்ப கொஞ்சம்தான். ஆனால் இன்றைக்கு எது மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது, பெருவாரியான சமூகத்திற்கு நலச்சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் தான். எங்கே பார்த்தாலும் சர்க்கரை வியாதி, எங்கே பார்த்தாலும் இரத்த கொதிப்பு, எங்கு பார்த்தாலும் இளவயதில் நடக்கக்கூடிய மாரடைப்பு, எங்கு பார்த்தாலும் எதிர்பார்க்காத புற்றுநோய் பற்றிய செய்திகள், பல்வேறு நபர்களுக்கும் உளவியல் சிக்கல்கள். எப்படி இந்த மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோய்கள் என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிம்பாங்க, இதனுடைய கூட்டம் ஏன் இவ்வளவு பெருகி இருக்கிறது? இவ்வளவு அதிகமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இந்த சமூகத்தை பிடிப்பதற்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாங்கள் இன்னைக்கு காலையில் விடுதிக்கு வந்த உடனே ஒரு காஃபி போய் அறந்தலாமா அப்படின்னு காஃபி குடிக்க போகிறோம். காஃபி குடிக்க போனால் இன்றைக்கி எல்லார் வீட்டுக்கு, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க,
வந்தால் எல்லோரும் வந்தால் உடனே ஒரு காஃபி கொடுக்குறோம். கொடுத்த உடனே அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் காஃபி கொடுத்தோன்னா கொடுத்த உடனே என்னப்பா டிகாஷன் கொஞ்சம் கூட வேணுமா, லைட்டாக இருக்கணுமா, பால் கூட இருக்கணுமா, குறைய இருக்கணுமா, சின்ன டம்ளாரா பெரிய டம்ளாரா, இதுதான் கேள்வி இருக்கும். இன்றைக்கி காஃபி கொடுத்தோடனே முதல் கேள்வி சக்கரை போடணுமா போடக்கூடாதா, இதுதான் முதல் கேள்வி. எல்லா இடத்துலையும் அது ஒரு தலையாய ஐதீகமாக ஆகிட்டுருக்கு. முதல் கேள்வி அதுதான். நான் பல தடவை சொல்லுவேன், கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் இப்போல்லாம் இலை போட்டு முதல்ல இனிப்பு வைக்கிற வழக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இலை போட்டவுடனே முதல்ல ஒரு மெட்ஃபார்மின் மாத்திரை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வைக்கணும். அப்படியாக பெருவாரியான சமூகம் நீரிழிவுக்குள் சிக்கி கொண்டு இருக்கிறது. உலக மக்கள் தொகையில் அதிக நீரிழிவு நோயாளிகள் இருப்பது இந்தியாவில் தான். அதே நேரத்தில் இன்னொரு தரவையும் எடுத்தோன்னா உலக மக்கள் தொகையில் உலக வரலாற்றில் அதிக அளவில் சர்க்கரை இறக்குமதி செய்யப்படுவதும் சர்க்கரை சாப்பிட்றதும் இந்தியா தான். ஸோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளோட கூட்டம் இங்கே மிக மிக அதிகமாயிட்டே இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை நீரிழிவு விழிப்புணர்வு நாட்கள் வரும்போதெல்லாம் அதை பற்றிய பல செய்திகளை அரசும் மருத்துவத்துறையும் நிறைய தெரிவிக்கிறது. நமக்கு தெரியும் எதனால் சர்க்கரை வருது, எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்னெல்லாம் நிறைய பேசிட்டு வரோம். ஆனால் எனக்கு ரொம்ப வலியும் வேதனையும் தருவது சத்தமில்லாமல் பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களினுடைய கூட்டம். நாம் எல்லோருக்குமே ஆங்காங்கே காதில் இந்த செய்திகள் விழ ஆரம்பித்திருக்கும். முன்னாடி புற்றுநோய் அப்படின்னா எனக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தெரியும். நான் 80களெல்லாம் இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு சினிமா, வாழ்வே மாயம்னு ஒரு படம். அந்த படம் வரும்போது தான் 2 ஹீரோயின் ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கடைசி நிமிஷத்தில் ஒரு ஹீரோயினோட சுபம் போடணுங்கிறதுக்காக லாஸ்ட்டு சீனுக்கு முந்தின சீனில் ஏதாவது ஒரு ஆங்கில சொல்லோட ஒரு புற்றுநோய் சொல்லும். உடனே அந்த பெண் ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க. டக்குன்னு அடுத்த உங்களோட சுபம்னு போட்டுருவாங்க. அப்படித்தான் புற்றுநோய்களை தமிழ் சினிமாக்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் என்னோடய மாமா பையனுக்கு, எங்கள் அக்காவுக்கு, என்னுடைய பெரியம்மா பொண்ணுக்கு இப்படி செய்திகள் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது? ஒரு பெண் கருத்தரித்திருக்கிறா அப்படின்னா உடனே வீட்டில் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏப்பா கல்யாணம் ஆச்சு 4 மாதத்தில் கருத்தரிச்சிருக்காங்கன்னு ஒரு கொண்டாட்டம் இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் பெண் கருத்தரிச்சிருக்காங்கன்னா உடனே மாப்பிள்ளை ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னா உடனே நல்ல டாக்டராக போய் பாரு, என்னமோ வியாதி வந்த மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை மாறிடுச்சு. கன்சீவ் ஆகிடுச்சுன்னா உடனே டாக்டரை போகணும். ஏன்னா மருத்துவ உலகமும் அப்படித்தான் சொல்கிறது. ஏன்னா பல்வேறு சவால்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நேராக போகிறாங்க. உடனே அவங்க பார்க்கக்கூடாது. பெருவாரியாக மகப்பேறு காலத்தில், கருத்தரித்திருக்க காலத்தில் இரத்த சோகை நிறைய இந்தியாவில் நிறைய உண்டுங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு இரத்த சோகை இருக்கிறதா என்பதை முதலில் பார்ப்பார்கள். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கருத்தரித்தவுடன் முதலில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருக்கா, கருத்தரித்திருக்க காலத்தில் சர்க்கரை நோயுடைய கூட்டம் இன்றைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா பெண்களுக்கும் அந்த சோதனை கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை அளவு பார்த்து கொள்ளுங்கள். எப்படியான ஒரு சமூக சிக்கல் வரும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் சமூகம் இன்றைக்கும் எவ்வளவு படித்திருந்தாலும் முழுமையாக ஆணாதிக்க சமூகம் தான். அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களையும் ஒட்டுமொத்தமாக அந்த பெண்ணை அழுத்தக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். நான் பல பெண்களை பார்த்து அவர்களுடைய குடும்பங்களில் பேசி கொண்டிருக்கும் போது உணர்ந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு ஒருவேளை லேசாக ஒரு சர்க்கரை அளவு கூடியிருக்கு அப்படின்னா பொதுவாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்கில் வெறும் மாத்திரை போட முடியாது. அந்த மாத்திரைகளினால் சிசுவுக்கு ஆபத்து இருக்கும் என்பதற்காக அவர்கள் நேரடியாக இன்சுலினை ஏற்ற சொல்லுவாங்க, இன்சுலின் போட சொல்லுவாங்க. அதுதான் மருத்துவம். ஆனால் உடனடியாக அந்த பெண்ணுக்குள் பெரிய அச்சம் வரும். அந்த மொட்டை குடும்பத்திற்கும் ஒரு அச்சம் வரும். என்னடா கருத்தரிச்சிருக்க காலத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்களே, பொதுவாக மருந்தே ஏற்றக்கூடாதுமா. ஏன்னா ஒரு வெகுசனமாக அதுதான் சிந்தனை வரும். பொதுவாக மருந்தே எடுக்கக்கூடாதுமாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்களேன்னு அப்பொழுது ஒரு மனவேதனை. அதை தாண்டி அதை புரிய வைத்து அந்த மருத்துவர் எப்படியாவது சொல்லி, கண்டிப்பாக இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போடலை அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பெரிய குழந்தையாக வந்துடும், 4.5 கிலோவுக்கு மேலே எடை போனால் அதனால் பல்வேறு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்கு இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் 2 சிக்கல் வருது. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வரும். ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் சளி பிடிச்சிருக்கும். உடனே அந்த மாமியார் சொல்லுவாங்க, அவன் அப்போவே இன்ஜெக்ஷன் போட்டான்ல, அதுதான் சளி பிடிச்சிருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த சமூகம் அழுத்தப்படும். சமூகம் அந்த பெண் மீது அழுத்தத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது நோய் வந்தால் கூட மீண்டும் அந்த பழிச்சொல்லும் அவச்சொல்லும் அந்த பெண்ணுக்கு சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்காக இருக்கக்கூடிய பெண் எப்பொழுதுமே தனக்கு சர்க்கரை வியாதி வந்துடுமோங்கிற ஒரு அச்சத்தோடையே நகர்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா சொல்லி அனுப்பிடுவாங்க, உனக்கு எப்படியாவது டயபெட்டிக் வந்துடும், அதனால் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புனால எப்பொழுதுமே அந்த பெண்ணுக்கு சர்க்கரை வருமா வராதா அப்படிங்கிறதுலேயே கடந்து கொண்டே இருப்பார்கள்.
இப்படி பல பிரச்சனைகள் நம் ஊரில் வரக்கூடிய நலப்பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து, ஒரு பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, குடும்ப நலங்கள் சார்ந்து, இப்படி பல விஷயங்களை பிணைந்து வருவது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மேற்கத்திய நாடுகளில் இதே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்குமான பெரிய வேறுபாடு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரே இலக்கு, ஒரே குறிக்கோள், எப்படியாவது நம் அடுத்த தலைமுறைக்காவது, நமக்கு இதுவரை வரவில்லை என்றாலும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன சொல்லக்கூடிய இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் நம்மை தொட்டு விடக்கூடாது. அது வராமல் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வராமல் என்ன செய்ய முடியும்? வராமல் என்னை காத்துக்கொள்ள, ஒருவேளை வந்துவிட்டால் லேசாக ஆரம்ப கட்ட நிலையில் நான் இருந்தால் மீண்டும் முழுக்க மருந்துகளின் பிடிக்குள் போய் சிக்காமல் என் வாழ்வியலை வைத்து எப்படி அதை சமாளிக்க முடியும் என்ற கேள்விதான் மிக அத்தியாவசியமான கேள்வி. அந்த கேள்விக்கு மருத்துவமெல்லாம் ஒதுக்கிடலாம். அது மருத்துவத்தெல்லாம் தாண்டி 3 முக்கிய விஷயங்கள், அந்த விஷயத்தை பற்றி தான் உடல், உள்ளம், சமூகம் என்று சொல்லியிருந்தேன். 3 முக்கிய விஷயங்கள் தான். ஒன்று, முதல் உடல். நம்முடைய உடலுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் உணவு. அந்த உணவில் காட்டக்கூடிய அக்கறை ஓரளவுக்கு நமக்கு இந்த நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். ஒருவேளை வந்தாலும் அதை மேம்படுத்தாமல், அதிகரிக்காமல் கட்டுப்படுத்த மிக உதவியாக இருக்கும். அது முதல்ல. 2வது, உள்ளம். எப்படி மனதை செம்மையாக வைத்திருப்பது, எப்படி மனதை இந்த நோய்க்கு எதிராக மன நலத்தை உயர்த்தி வைத்திருப்பது, இது 2வது முக்கியம். சமூக நலம் என்பது விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் சுற்றுச்சூழல். இந்த சூழலை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது, இந்த சூழலை எப்படி அக்கறையோடும் மெனக்கடலோடும் கரிசனத்தோடும் எப்படி காத்து நிற்பது, இந்த 3 விஷயங்களில் நாம் காட்டக்கூடிய அக்கறை மட்டும்தான் நம் அடுத்த தலைமுறையை இந்த நோய்பிடியின் கூட்டத்தில் இருந்து காத்துக்கொள்ள மிக உதவியாக இருக்கும். முதலில் உணவை எடுத்துக்கொள்வோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த உணவை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? இந்த உணவு நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது? இந்த உணவு நமக்கு எவ்வளவு அவசியமானதா, அவசியமற்றதா, பாதுகாப்பானதா, பாதுகாப்பு இல்லையா? இப்படி எத்தனை கேள்விகள் அதற்குள் நிற்கிறது. உணவு எப்படி, அந்த உணவுக்கான ஒரு பயிராக இருக்கட்டும், அந்த உணவுக்கான பயிர் எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பயிராக்கப்பட்ட அந்த பயிர் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அப்புறம் பாதுகாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த பயிரினுடைய பொருட்கள் எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, அதை தாண்டி எப்படி பரிமாறப்படுகிறது, அத்தனையிலும் வணிகம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வணிகம் நடத்தக்கூடிய பல்வேறு வன்முறைகள் அந்த உணவு கலாச்சாரத்தை, உணவு பண்பாட்டை பல்வேறு வகையில் சீரழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நிறைய மாற்று கருத்துக்கள் இதில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய தகவலுக்காக, நீங்கள் உள்வாங்கி அதை யோசிப்பதற்காக சில கருத்துக்களை உங்களிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் எத்தனை காலமாக பல்வேறு உணவுகளை சாப்பிட்டு வந்தோம். நாம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வரக்கூடிய நம்முடைய தமிழர் உணவு எத்தனை ஆண்டு காலமாக எந்தெந்த இடத்துலலாம் இருந்து நகர்ந்து நமக்கு இன்றைக்கி வந்தது. இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக குறிப்பாக உலக பொருளாதாரத்தில் அந்த பொருளாதார சந்தை உலகமாக, நுகர்வோர் கலாச்சாரமாக ஆன பின் இந்த பன்னாட்டு குப்பை உணவுகள், எத்தனை உணவுகள் நம்மக்கிட்ட உள்ளே வந்து என்னென்ன அட்டூழியம் படுகிறது என்பதை கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். முதல்ல காலையில் நம்ம எல்லாரும் உற்சாகமாக இருக்கணும்னா காலையில் அருந்துகிற தேநீர். நம்ம ஒரு சாதாரணமாக நாம் எல்லாருமே காலையில் ஒரு தேநீரோ காப்பியோ குடிக்கிறோம். அந்த தேநீரை எடுத்துக்கொள்வோம். இல்லைன்னா ஒரு விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு உழைப்பாளி, தன்னுடைய கடினமான உழைப்பிலிருந்து கிடைக்கிற ஒரு 5 மணி துளி ஒரு ஓய்வு கிடைக்கினா அதில் தன்னை உற்சாகப்படுத்தி கொள்ள போய் அருந்தக்கூடிய ஒரு தேநீர். அந்த தேநீரில் எவ்வளவு சிக்கல் இருக்குது. சமீபத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த கொக்கோகோலா பெப்சியில் வந்து நிறையா பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குண்டு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அறிவித்து அதை வந்து பெரிய சர்ச்சையானது. அதை சொன்னவர்கள் வந்து சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்னு ஒரு நிறுவனம், மிகச்சிறந்த இந்தியாவில் சூழலுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறம் சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் அவங்களுடைய விஞ்ஞானி டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க தான் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அதற்கப்புறம் தான் பல்வேறு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துச்சு. அந்த டாக்டர் சுனிதா நாராயணன் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டில் இருந்து இந்த ஆண்டு, இந்த 2015 ஜனவரியில் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அது பத்திரிகைகள் வந்தது, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டுச்சு, நிறைய அதுக்கான சர்ச்சை வந்துச்சு. ஆனால் அதை கடந்து வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் அதை நீங்கள் யோசிக்கணும். அவர்கள் சொன்னது அதுதான், நாம் அருந்தக்கூடிய ஒரு கோப்பை தேநீரில் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகை பூச்சிக்கொல்லி ரசாயன துணுக்குகள் ஒரு கோப்பை தேநீரில் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க.
உடனே பல பெருநிறுவனங்கள் குய்யோன்னு கத்துச்சு. ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்கள்லாம் அதை வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பண்ணி குட் லேபரட்டரி ப்ராக்டிஸ் பண்ணிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் உடனே இவர்கள் தங்களுடைய அறிக்கையை சொன்னாங்க, எங்களுடைய சோதனை சாலையில் நாங்கள் சோதித்த அத்தனை டீ தூளினுடைய பாக்கெட்டுகள் பேட்ச் நம்பரோட கண்ட்ரோல் சாம்பிளோடு இருக்குது. உலக எப்படி ஒரு கைட்லைன் இருக்கோ அதுபடி அந்த பாக்கெட்ஸ்லாம் இருக்குது, வேணால் நீங்கள் கொடுத்து உலக நிறுவனங்களிடம் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி பதில் அறிக்கை அந்த அம்மா கொடுத்தாங்க. ஒருத்தரும் வாயே பேசலை. அதுக்கப்புறம் சுவமோட்டோவாக எடுத்து உயர்நீதிமன்றம் சில விஷயங்களை செய்ய சொல்லிச்சு. ஆனால் அதனுடைய முடிவுகள் இன்றைக்கும் வரலை. செய்தி ஒன்று தான், நாம் சாப்பிடக்கூடிய தேநீரில் தேயிலையில் நமக்கு உற்சாகம் கொடுக்கும் என்று நினைத்து கொடுக்கக்கூடிய தேயிலையில் கூட இவ்வளவு பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இன்றளவும் இருக்கிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள்லேயே மிகச்சிறந்த அளவு மருத்துவ குணம் உள்ளது வந்து தேயிலை தான். உண்மையிலே தேயிலை வந்து சீன மருத்துவத்தினுடைய கஷாயம். அதில் உடலில் கிடைத்த உற்சாகத்திற்காக ஆங்கிலேயர்கள் அதை வந்து ஒரு காலைபானமாக எல்லா இடத்துக்கும் ஆக்கினாங்க. அப்படிப்பட்ட தேயிலையில் இவ்வளோ இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு இன்றைக்கி நிறைய பூச்சிக்கொல்லி ரசாயனங்களுடைய பிரச்சனை தெரிஞ்ச எல்லாரும் வீட்டில் வந்து காய்கறியை நல்லா கழுவுன்னு கழுவி, அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சி, அப்புறம் திரும்பவும் கழுவி தொடச்சி, அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காயை வெட்டுறோம். தேயிலையை யாராவது நல்லா கழுவி அதுக்கப்புறம் தொடச்சி அதுக்கப்புறம் டீ போடுறவங்க எத்தனை பேர் இருப்போம்? நம்ம ஒருத்தரும் கிடையாது. தேயிலையை அப்படியே வாங்குகிற தேயிலையை அப்படியே போட்டு தான் டீ குடிக்கிறோம். கழுவி காய வச்சு போடக்கூடிய நிலைமையில் அது கிடையாது. அப்படி என்றால் ஒரு தேயிலையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு பூச்சிக்கொல்லி துணுக்குகள் எங்கெங்கே ஒதுங்கி இருக்குன்னு பாருங்கள். நம்மாழ்வாரையெல்லாம் இருந்த பொழுது வந்து 2003-4 தொடர்ந்து நாங்கள் எல்லாம் இந்த களைக்கொல்லி வேண்டாம், இந்த களைக்கொல்லிகள் வந்து பல்வேறு பூச்சிக்கொல்லி மாதிரி அதுவும் ஒரு ரசாயனம், அது தேவையில்லை என்று சொன்னோம். களையை கொல்வது, நாங்கள் களையாக கூட அந்த செடியை பார்க்கறதில்ல, களையை கொல்லும் கலாச்சாரம் எங்களுடைய வேளாண்மைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். பல்வேறு சர்ச்சைகள் வந்தன. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா 10ஆம் பசலித்தனம். ஒரு தொழில் உற்பத்தியை கூட்டணும்னா, வேளாண்மை இதை கூட்டணும்னா செய்து தான் ஆகணும்னு பல அறிஞர்கள் அறிவாளிகள்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா களையாக அவர்கள் கொள்வதெல்லாம் நீர்முள்ளி செடியையும் கரிசலாங்கண்ணியையும் சிவகரந்தையும் கொட்டைக்கரந்தையும் பொடுதலையும் அத்தனையும் மூலிகைகள். ஆனால் அதையெல்லாம் அழிச்சிட்டு என்னுடைய நெல்பயிர் மட்டும் வரணும், என்னுடைய கடலை செடி மட்டும் இருக்கணும், என் எள்ளு மட்டும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த களைக்கொல்லியாக நாம் பயன்படுத்திய கிளைஃபோசேட்டுங்கிற கெமிக்கல் வேண்டாம் வேண்டாம் என்று கதறிய காலம் உண்டு. ஆனால் கடந்த ஏப்ரல் 2015 உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை வெளியிட்டாங்க. கிளைஃபோசேட்டுங்கிறது ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன், நேரடியாக புற்றுநோயை வரவைக்கக்கூடிய தன்மையுள்ள பொருள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று குரூப் 2 கார்சினோஜன் என பட்டியலிட்டு சொல்லிவிட்டுருச்சு. நண்பர்களே, நன்றாக இங்கே கூட நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கலாம், நமக்கெல்லாம் தெரியும். ஒரு சின்ன சிற்றூரில் கூட 60,000 லிட்டர் 70,000 லிட்டர் கிளைஃபோசேட் பயன்படுத்தி கொண்டே இன்றைக்கும் இருக்கணும். இன்றைக்கும் இந்தியாவில் எங்கேயோ தடை கிடையாது அந்த அளவுக்கு. ஆனால் 13 யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் அதை தடை செய்து விட்டார்கள். என்றைக்கு அறிக்கை வந்ததோ அன்றைக்கே உடனடியாக ஐரோப்பா முழுக்க கிளைஃபோசேட் பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி விஷயம், இன்னொரு பக்கம் ஒரு காலை உணவை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளை சில பேர்லாம் இன்றைக்கி கல்லூரி வேலை செய்ய போகிறவங்க படிக்கிறவங்கெல்லாம் வந்து காலை உணவே சாப்பிட்றது கிடையாது. காலையில் எனக்கு டைம் இல்லை, 8 மணிக்கு காலேஜ், 6 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடுது, நான் அதனால் காலையில் எந்திக்கிறதே 5:45, அப்புறம் எங்கே போகிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு இப்படிலாம் 7:45 தான் எழுந்திக்கிறேன்னு காலை உணவை சாப்பிடாமல் இருக்கிறத வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் நான் காலையில் சாப்பிடாமல் இருந்தால் தான் நல்ல மெலிஞ்சு இருக்க முடியும், உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு தவறாக புரிதல் எடுத்துக்கொண்டு காலை உணவை தவிர்க்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள், காலை உணவை யார் தவிர்க்கிறோமோ அவர்களுக்குத்தான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ காலையில் உணவு நான் கண்டிப்பாக சாப்பிடணும். எதில் சாப்பிட்றது? காலையில் என்ன சாப்பிட்றது? பழைய நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் சரி, இந்திய பல்வேறு அறிவியலும் சரி, 2 பொருளை சொல்லுது. ஒன்று பழங்களாக இருக்கணும், இல்லை ஆவியில் வெந்த உணவுகளாக இருக்கணும். இந்த 2 தான் காலை உணவுக்கு நல்லது என்று. ஜெனீவாவில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் அவங்க இருக்குது. அவங்க வந்து காலையில் எந்த உணவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிற்றுண்டிகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க நாட்டு ஜெனீவாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஜெர்மனிலேருந்து ஹாம்பர்கர் எடுத்துக்கிட்டாங்க, இட்டாலியிலேருந்து பீஸா எடுத்துக்கொண்டாங்க, சீனாவிலிருந்து நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தென்னமெரிக்க நாடுகள்லேருந்து சில உணவுகளை எடுத்துக்கொண்டாங்க.
அவர்கள் நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மெடிட்டரேனியன் ஃபுட்டுன்னு பேர், மத்திய தரைக்கடலை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய உணவுகளுக்கு உலகத்தில் மிக பிரசித்தி. மத்திய தரைக்கடல் நாடை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளின் உணவு தான் உலகத்திலே ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த உணவையும் எடுத்துக்கொண்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எது சிறந்த உணவுன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதற்கு அவர்கள் சில அலகுகளை வைக்கிறாங்க. அந்த உணவு பாதுகாப்பானதாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும், அப்புறம் அதை பக்குவப்படுத்துவது எளிதாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் இருக்கணும், நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும், வர்ற நோய் சீக்கிரம் போகணும்னு சொல்லி அவர்கள் எல்லாவற்றிற்கும் மார்க் போட்டு பட்டியலிட்டு கடைசியாக இதுதான் மிகச்சிறந்த உணவு என்று பட்டியலிட்டது நம்ம ஊர் இட்லியை. இதை நான் முதலில் படித்தது கேடி அச்சையா அப்படின்னு ஒருத்தர் தி ஏன்ஷியன் இண்டியன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார், ஆக்ஸ்ஃபோர்டு பப்ளிகேஷனில். அதில் ஆராய்ச்சி செய்தவர் யாரும் தமிழர்களோ இல்லை ஆந்திர பிரதேஷ்காரங்களோ யாரும் கிடையாது. அவர்களுக்கு இட்லியவே அவங்க படத்தில் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் எப்படி செய்வார்கள் என்ற தரவுகள் அவர்களிடம் இருந்துச்சு, அதை வச்சு பண்ணுறாங்க. அவர்கள் பல கேள்விகளை கேட்குறாங்க. எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு இப்படி இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய உணவு பிரமிடு, அதாவது கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும், புரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், ஃபேட் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பிரமிடின் அதனுடைய கூறுகள் எப்படி அந்த பழஞ்சமூகத்துக்கு தெரிந்தது? அது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வைத்து, அந்த புளிக்க வைக்கிறதன் மூலமாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பாக்டீரியாக்களை, லாக்டோபாசிலஸ் மாதிரி குடலில் இருந்து கொண்டு உடலுக்கு உதவி செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை படைக்கிற வித்தை எப்படி அவர்களுக்கு தெரிஞ்சது? அப்புறம் அதை தயாரித்தது மட்டும் இல்லாமல் அந்த தயாரித்த அந்த மாவை, அந்த பேட்டரை அதனுடைய சத்துக்கள் குறைந்து விடாமல் ஆவியில் வேக வைத்தால் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக குறையாது, உட்கிரகிக்கிற தன்மை நல்லா இருக்குங்கிற அந்த ஃபுட் டெக்னாலஜி, ப்ராசஸிங் டெக்னாலஜி எப்படி தெரிந்ததுன்னு பல கேள்வி அவர் எழுதுகிறார். நம்ம ஆளுக்கு அன்றைக்கி லாக்டோபாசிலஸ் பற்றி தெரியாது, புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ பற்றிலாம் தெரியாது. நம்ம நபர்களுக்கு உடலை உள்வாங்கி குடலுக்குள் இருந்து உறிஞ்சிகள் எப்படி எடுக்குங்கிற விதமெல்லாம் தெரியாது. ஆனால் நம் மக்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், அறம். அறம் அறம் சார்ந்த சிந்தனை. இதை சாப்பிட்டா என் மக்கள் நல்லா இருப்பாங்க, இதை சாப்பிட்டா என் வேளாண் சமூகம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டு கழித்த மலம் கூட இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்காது, இதை குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவர்கள் சாப்பிடலாம், வயதிகர்கள் சாப்பிடலாம், உடல் நல குன்றி மீண்டு வரக்கூடிய அத்தனை நபர்களும் சாப்பிடக்கூடிய ஒரே பொருள்னா இன்றைக்கும் இட்லி தான். அவ்வளவு சிறப்பான உணவு. ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்கு? இட்லியா? இன்றைக்கும் இட்லியா? இதை தவிர உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதா அப்படின்னு வீட்டில் பிள்ளைகள் போடுற சத்தம். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கத்தில் தான் அந்த நல்ல இட்லியுமே அதில் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு குஷ்பு இட்லி, அத்தனை கல்யாண வீட்லேயும் மொத்தமாக அதை எங்கேயோ போய் வாங்கிட்டு கொடுத்து எவ்வளவு வேதனையான விஷயம். குஷ்புவை சினிமாவோடு விட்டுடலாமே, எதுக்கு இட்லி வரைக்கும் குஷ்பு இட்லின்னு அதை வாங்கிட்டு அது தவிர இட்லி அப்படின்னா அது வெள்ளையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் இருந்த இட்லியை பற்றிய விவரணங்களை பழைய நூட்களில் பார்த்தா யாரும் அதில் மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லவே இல்லை. யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த மல்லிகைப்பூ மாதிரி இட்லின்னு. வெள்ளை வெளையர்னு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய அரிசியை கெடுத்து, அதனுடைய உளுந்தை கெடுத்து, இப்போ அதில் உப்பையும் வேற போட்டு அதனுடைய இட்லியோட வடிவத்தையே நம்ம கெடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும், பெரும்பாலான தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு பேர் வெள்ளை வியாதி. வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்லாம் எழுதுறாங்க. எவ்வளவு ஒரு கொடுஞ்சமூக குற்றம்னு யோசிச்சு பாருங்க. கருப்பான பொருட்கள் அத்தனையும் மிகச்சிறந்த விஷயம். ஆனால் கருப்பை அழுக்கோடு சேர்த்து பொருத்தியதுனால வந்த விளைவு, நம்ம வீட்டில் பிள்ளைகள் மிளகை தூக்கி வச்சுட்டு மிளகு பிளாக்காக இருக்குது, அது ஏதோ டஸ்ட்டு அப்படிங்குது. அதுக்கு அவன் டிவியில் விளம்பரங்களை பார்த்துட்டு கருப்புன்னா அழுக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே பெரிய நச்சை விதைத்து விட்டார்கள். அதனோட விளைவு அவர்களுடைய சமூகம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, நம் வாழ்வியலில் எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்குள்ளே தெரியும். வெள்ளையாக்கணுங்கிறதுக்காக 30 வருஷமாக ஒரு டியூப் விற்றுக்கிட்டு இருக்கான், 5 நாளில் வெள்ளையாயிருவோன்னு சொல்லி. எவ்வளவு பொய்! அவசியம் இல்லாமல் அதை வாங்கி எத்தனை கோடி லாபம் ஈட்டு கொண்டிருக்காங்க அவங்க. இது எல்லாமே அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் துவங்குது, கருப்பை அழுக்கு என்று சொல்லி. உணவில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த பொருள் வெள்ளையாக இருக்கோ அந்த பொருள் உணவில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம்.
வெள்ளை கலர் இட்லியிலிருந்து, வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து, வெள்ளை நிறத்தினுடைய பாலிலிருந்து, வெள்ளை கலர் உப்பிலிருந்து, வெள்ளை சர்க்கரையிலிருந்து, வெள்ளை பிராய்லர் கோழியிலிருந்து, வெள்ளை கலர் மைதா வரைக்கும் அத்தனையிலும் பிரச்சனை இருக்கிறது. கோதுமை மிகச்சிறந்த தானியம், நமக்கெல்லாம் தெரியும். கோதுமையில் பல்வேறு நல்ல சத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அதையே மைதாவாக மாற்றுறதுக்கு எத்தனை அட்டூழியம் பண்ணுறாங்க. அந்த கோதுமையை 8 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்சைல் பெராக்சைடு நாமெல்லாம் வெள்ளைச்சட்டை போடுறதுக்காக அந்த பஞ்சை மேலும் வெளுப்பாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனத்தை தான் போட்டு அந்த கோதுமையை மேலும் வெளுப்பாக்குறாங்க. வெளுப்பாக்கி கடைசியில் அதை வெள்ளை விளையர்னு ஒரு மைதாவாக்குறாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட 40% நல்ல பொருட்களை கோதுமையிலிருந்து விலக்கி குப்பையில் போட்டுட்டு மீதி 60% அழுக்கு வெள்ளையை நமக்கு மைதாவாக படைக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. அத்தனையும் இணையத்தில் இருக்கிறது, அத்தனையும் அறிவியலில் பொதிந்திருக்கிறது. முடிந்தவர்கள் போய் படித்து பாருங்கள். அந்த மைதா நமக்கு அவசியமானது. இன்றைக்கு பெருவாரியான குழந்தைகள் விரும்பக்கூடிய அத்தனை உணவுகளிலும் அடிப்படையான பொருள் மைதா தான். அது நூடுல்ஸாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், ப்ரெட்டாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மைதா தான். இதெல்லாம் தாண்டி நான் பல இடங்களில் தமிழகத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஊர்கள்லேயும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு உணவு, சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் தேசிய உணவாக கூட அறிவிச்சிருவாங்க. அத்தனை ஊர்லேயும் பரோட்டா. எங்கே பார்த்தாலும் எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடியது அந்த பரோட்டா. அந்த பரோட்டாவுடைய அடிப்படை பொருள் இந்த வெள்ளை மைதா தான். இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், இத்தோடு நிறுத்தரில்லை. மைதாங்கிறது குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வச்சு வெளுக்க வச்சு மாவாக்குற பொருள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி பரோட்டாவுக்காக இப்படி நீளமாக இழுக்கணுமா, இல்லை ரொட்டிக்காக மேலே உப்பணுமான்னு 2 காரணத்துக்காகவும் அதில் மைதா பொருளை மைதாவில் பல்வேறு ரசாயன உப்புக்களை சேர்க்கிறாங்க. இப்படி சேர்க்கக்கூடிய ரசாயன உப்புக்கள் ஒவ்வொன்றும் உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது மைதா. ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். மைதாவில் இருக்கக்கூடிய மிக கேடான ஒரு பொருளுக்கு பேர் அலாக்சான்னு பேர். அந்த அலாக்சான் நேரடியாக சர்க்கரை வியாதியை தரக்கூடியது. சர்க்கரை வியாதிக்கான ஆராய்ச்சிகள் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மூலிகைக்கு உதாரணமாக சிறுகுறிஞ்சானில் இல்லைன்னா ஒரு வேங்கைப்பட்டையில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னா அதை உடனடியாக நோயாளிக்கு கொடுக்க முடியாது. அதை ஆய்வு மூலமாக நிரூபிக்கணும் அப்படின்னா எலிகளிடம் கொடுத்து பார்த்து எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தினா அடுத்தாப்புல மனிதருக்கு வரலாம். அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரணும். அப்போ எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எலியில் சர்க்கரை வியாதி உள்ள எலியை எடுக்கணும். அப்போ எலிக்கு சர்க்கரை வியாதியை வர வைக்கணுன்னா அந்த எலிக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து விட்டு 40 வயசுக்கு நாயாக திரிய விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை வியாதி வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதுக்கு மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்து சோதித்து பார்க்க முடியும். அப்படி மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வர வேண்டும் என்றால் எலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் பேர் அலாக்சான். அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிஸில் உன்னோட ப்ராடக்ட் இப்படி வேலை செய்துங்கிறது தான் மருத்துவத்துறையில் கேட்கக்கூடிய, மருந்து அறிவியல் துறையில் கேட்கக்கூடிய கேள்வி. நேரடியாக கணையத்தினுடைய ஐலட் செல்ஸை தாக்கி இன்சுலின் சுரக்காமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அலாக்சான் கொண்டிருக்கிறது. அந்த அலாக்சானை நாம் சாப்பிடக்கூடிய பரோட்டாவின் மைதா கொண்டிருக்கிறது. இந்த தகவல் யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த நிறுவனமாவது எங்ககிட்ட அலாக்சான் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு சப்பாத்தி புஷ்ஷுன்னு உப்பணுமா, எங்கள் கம்பெனி மாவை வாங்குங்க. நமக்கு காலகாலமாக தெரிஞ்சது பூரி தாங்க உப்பி இருக்கும், சப்பாத்தி சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அத்தனை பேரும் வீட்டில் சொல்லி வராங்க, அந்த கம்பெனி வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வருது. அவன் கூடவே விளம்பரத்தில் எங்கள் கம்பெனி சப்பாத்தி மாவுக்காக நாங்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து பிரத்யோகமாக கோதுமை வாங்கி அரைத்து கொடுக்குறோன்னு. அந்த கம்பெனி எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரம்பூரில் தான் இருக்குது. நான் அங்கே உள்ள உணவியல் வல்லுநர்கிட்ட கேட்டிருக்கேன் நேரடியாக, எப்படிப்பா உங்கள் கம்பெனியில் மட்டும் புஷ்ஷுன்னு உப்புது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு கெமிக்கல் இருக்குது, அது சேர்த்தோம்னா புஷ்ஷுன்னு உப்பிடும். நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை பாக்கெட் மாவிலும் ஒரு பெரிய வணிக போட்டி இருக்குது. இந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் போட்டி. என்னுடைய இதுதான் மிகச்சிறப்பானது, நான் தான் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியை கொடுப்பேன், நான் தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்புற மாதிரி கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். அதில் கிராஃபிக்ஸில் அப்படி சுற்றுற சப்பாத்தியெல்லாம் பார்த்து நம்மால் பயந்து போய் மிரண்டு போய் நாம் அதை தான் வாங்கணும், அப்படி இருக்கிறதா நினச்சி நம்ம போய் வாங்குகிறோம். நாம் வாங்குகிற அத்தனை மாவிலும் இந்த அலாக்சான் பொருளும் இந்த மாதிரி கூடுதல் ரசாயனங்களும் கொட்டி கிடக்கும்.
கோதுமை மாவு வேணும்னா நேராக ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம், கடைகளில் கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி வணிகம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரியான எச்சரிக்கை நமக்கு தெரிய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஊறி இருக்கும். காலை உணவுனா நம்ம இதில் இன்னொரு விஷயம் வெகு பரவலாக கிராமங்கள்லாம் இருக்குது. கிராமத்தில் இருக்க பல ஆயா மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி நான் ஓட்ஸ் தான் சாப்பிட்றேன், ஆனாலும் உடம்பு இளைக்க மாட்டேங்குது. ஓட்ஸ் கஞ்சி தான் எங்கள் வீட்டில் காலையில், நாங்கள்லாம் காலையில் எல்லோரும் ஓட்ஸில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு பேசுகிறத நாகரிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், ஓட்ஸ் யார் சாப்பிடுவாங்கன்னா ஓட்ஸ் குதிரைகளுக்கான உணவு. உலகம் முழுக்க அது ஓட்ஸ் யாருக்கான உணவுனா அது குதிரைகளுக்கான உணவு, இந்தியாவை தவிர. நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது பூகோள பாடத்தில் ஒரு கேள்வி உண்டு, ஓட்ஸ் எங்கு விளையும், அதை எதற்கு பயன்படுகிறது, அது எழுதுனா 5 மார்க் உண்டு. ஓட்ஸ் இந்தியாவில் திபெத் பகுதியிலேயும் கொஞ்சம் இமாலய பிரதேச அடியில் மட்டும்தான் விளையும், ஐரோப்பாவில் ஃபின்லாந்தில் விளைகிறது, ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் விளைகிறது, ரஷ்யாவில் நிறைய விளையுதுன்னா எழுதுனா 4 மார்க்கு. கடைசியாக இன்னொன்று போடணும், இது குதிரைகளுக்கான உணவு அப்படின்னு எழுதணும். ஆனால் இன்றைக்கி அந்த மார்க்கை மாதிரி இது எங்கள் பாட்டிக்கான உணவு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்ஸை ஐரோப்பியாவில் உள்ள குதிரைகள்லாம் சாப்பிடலைன்ன உடனே இங்கே உள்ள கழுதைங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அவர்கள் வணிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கூடுதலாக அவன் சொல்கிறான், ஓட்ஸில் பீட்டா குளுக்ககான் இருக்குது, ஓட்ஸில் இவ்வளோ நார்ச்சத்து இருக்குது, ஓட்ஸில் இவ்வளோ புரதச்சத்து இருக்குது. உண்மைதான், ஓட்ஸில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்க. நமக்கு எதுக்கு ஓட்ஸு? முதல்ல ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும், பாதுகாப்பானதா இல்லையா, சான்றிதழ் கொண்டிருக்கா சான்றிதழ் இல்லையா, அதெல்லாம் 2வது கேள்வி. முதல்ல நமக்கு தேவையா இல்லையா, நமக்கு அவசியமா இல்லையா. ஒருவேளை ஓட்ஸு சாப்பிட்லன்னா கரூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கல்லீரல் கட்டி வந்துடும்னா எல்லாரும் ஓட்ஸ் சாப்பிட்லாம், அப்படி ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் அது முழுக்க முழுக்க வணிகப்படுத்துகிறது. எப்படியாவது இந்த தமிழ்நாட்டினுடைய 5 கோடி மக்களில் 2.5 கோடி மக்கள் ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஓட்ஸ் என்ன இந்த பக்கம் காவிரி கரையில் விளையுமா, இல்லை கொஞ்சம் தள்ளி தாமிரபரணி கரையில் விளையுமா, இல்லை கங்கை கரையில் தான் விளையுமா? எங்கேயும் விளையாது. ஓட்ஸ் ஒருவேளை இந்திய சமூகத்தில் 120 கோடி மக்களில் 60 கோடி மக்கள் ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா முழுக்க முழுக்க ஸ்பெயின்லேயும் ஆஸ்திரேலியாலையும் பிச்சை தான் எடுக்கணும். ஓட்ஸ் போடியா, அவன் நான் ஓட்ஸை இறக்குமதி பண்ணுறேன், கூடவே இன்னும் கொஞ்சம் குப்பையையும் இறக்குமதி பண்ணுவேன்னு சொல்லுவான். அரசாங்கத்தில் நிர்பந்தங்கள் விதிக்கப்படும். நாம் பழகிட்டோங்கிறதுனால நம்மளுடைய தேடல் அதிகமாகும். அதுக்கான அந்த தேடலுக்கு பின்னணியில் அரசுகளுக்கு இடையே பெரு நிர்பந்தங்கள் உண்டாகும். அவசியமே இல்லை, நமக்கு தேவையில்லாத உணவு. இன்னொரு விஷயம், ஓட்ஸுங்கிற தானியத்தில் தான் அவ்வளவு சத்தும் இருக்குது. ஆனால் அந்த ஓட்ஸுங்கிற தானியமாக நமக்கு வருது. கடையில் நம்ம வாங்குறோமே ஓட்ஸ் தானியமாக வாங்குகிறோம், நம்ம வாங்குறதெல்லாம் ஓட்ஸ் அவல். அந்த தானியத்தை அந்த நாட்டில் 60-70 டிகிரியில் வேக வச்சு அடித்து தட்டையாக்கி 100 டன் எடையுள்ள எந்திரத்தினால் அடித்து தட்டையாக்கி 200 டிகிரி அதுக்குள்ளே வெப்பத்தை செலுத்தி அதில் உள்ள நீர்த்துவத்தை எல்லாம் எடுத்த அவல் தான் நமக்கு வருது. அது மட்டும் நடக்கலை, வேக வச்சு கொதிக்க வச்சு அடிக்க வச்சு மட்டும் நடக்கலை. அதற்கப்புறம் நடக்கக்கூடிய வித்தைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? மாருதி கார் 1 டன் எடை உள்ளது, இட்லி வெந்ததுக்கப்புறம் ஏற்றினதுக்கப்புறம் தட்டையாக தோசை மாதிரி ஆயிரும். அதை எடுத்து நம்ம காய வச்சு சாப்பிட முடியுமா?